श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम्। दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यम् स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः। ஐந்து அங்கங்களுடன் பரண்யாசம் என்கிற பிரதான அங்கத்தை சேர்த்து சரணாகதி பண்ண வேணும். இந்த சரணாகதி பற்றிதான சில விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதித்ததை பார்த்தோம். சரணாகதி தீபியிலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ஸ்லோகம் 28வது ஸ்லோகம். நாம் சரணாகதி பண்ண உடனேயே பெருமாள் என்ன செய்கிறான், அதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய வேணும், இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் மெதுவாக ஒண்ணாக சுவாமி தேசிகன் இங்கே நம்ம சந்தேகங்களை போக்கடிக்கிறார். முதல்ல சரணாகதி நாம் செய்த உடனேயே பெருமாள் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறார். நாம செய்யற சரணாகதியை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். என்ன கேட்டா நாம ஏதோ அல்பர்கள், ஆனா பெருமாளுக்கு நித்திய சூரிகள் முதலானவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, மகான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சமர்ப்பிப்பதை ஏற்றுக்கொள்கிறார்னா பரவாயில்ல. இந்த நம்மளுடைய இந்த ஆத்மாவை நாம சமர்ப்பணம் செய்கிறோம், நம்ம பரத்தை நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம், அதை பெருமாள் ஏற்றுக்கொள்வானா? போடா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுவானா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை, கட்டாயமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதே ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. பரண்யாசகா அப்படின்னு பெயர். நாம பரத்தை ஒப்படைக்கிறோம். பகவான் பண்ணுவது பரஸ்வீகாரகா அப்படின்னு பெயர். அந்த ரட்சிக்கும் பொறுப்பை பகவான் தான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிற வழக்கம்னா பரண்யாசம் என்பது பரஸ்வீகாரம் வரை ஆக வேண்டும், அவன் ஏற்றுக்கொள்வது வரை ஆகணும். அப்பதான் இது முடிஞ்சதாக கணக்கு. ஏன்னா நாம சொல்லச்சே என்ன பண்ணுவோம் கேட்டா அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எனக்கு இல்லை, நம்ம சம்பந்தத்தை நாம விடணும். எம்பெருமானுக்கு தான் இந்த ஆத்மா எனக்கு சொந்தம் இல்லை, இந்த ஆத்மாவை ரட்சிக்கும் பொறுப்பு எனக்கு இல்லை, பெருமானுக்கு. இந்த ஆத்மாவை ரட்சிப்பதால் வரும் பலன் எனக்கு இல்லை, பெருமாளுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ. அப்ப நம்மதை விட்டு விடுவோம். இதுதான் நம்ம அப்படின்னு சொல்றது. ஆனா எம்பெருமான் அப்படியானா அதை ஏத்துக்கணும் இல்லையோ. நாம அல்பர்கள் கொடுக்கறதை ஏத்துப்பானா சந்தோஷமா ஏத்துப்பான். அப்படி ஏத்துக்கிற வரைக்கும் தான் நம்ம சரணாகதி. அதாவதுன்னா எம்பெருமான் ஏத்துக்கலைன்னா சரணாகதி முடிஞ்சதாக கணக்காகாது. அவன் ஏற்றுக்கொண்டால் தானே சரணாகதி முடிஞ்சதாக கணக்காகும். அதனால அந்த கேள்வி வரும். அப்ப கட்டாயம் ஏற்றுக்கொள்வான். அர்த்தாந்தரேஷு விமுகான் அதிகாரகானேஹ ஸ்ரத்தாதனான் ஸ்வதனுபூதி விலம்பபீதான் தீப பிரகாச லபசே சுச்சிராட்கிருதீவ யஸ்தாத்மனஸ்தவ பதே நிபிருதான் பிரபன்னான். தீப பிரகாச பெருமானே, உன்னுடைய திருவடியிலே ஆத்ம சமர்ப்பணம் யஸ்த ஆத்மனஹ, தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணவன் யாரோ அவர்களை நீ ஏற்றுக்கொள்கிறாய். லபசே பெற்றுக்கொள்கிறாய். சுச்சிராட்கிருதீவ, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் தனக்கு கிடைத்தால் எவ்வளவு பாக்கியமா இருக்குமோ அந்த மாதிரி பாக்கியம் இது என்பதாக நினைத்து ஏற்றுக்கொள்கிறாய் போலும்னு சொல்லணும். அந்த பிரபன்னர்களை தவபதே நிபிருத்தான், உன்னுடைய திருவடியிலேயே ஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த சரணாகதி செய்தவர்களை நீ ஏதோ உன்னையே பாக்கியசாலியாக நினைத்து இப்படி ஒருவன் கிடைப்பது எனக்கு பாக்கியம் என்பது போல பாவித்து அவனை நீ ஏற்றுக்கொள்கிறாய். ஏனென்றால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா அர்த்தாந்தரேஷு விமுகான், வேற பலன்களை எதுவும் ஆசைப்படாமல் உன்னை ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, தன்னைத்தானே ரட்சிக்கும் பொறுப்பை அவர்கள் தான் வைத்துக் கொள்ள முடியவில்லை.
ஏனால் பக்தி யோகம் செய்வதற்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி பக்தி யோகம் செய்வதற்கு அதிகாரம் இல்லாதவர்களாக ஆகி உன்னிடம் மகா விசுவாசத்துடன் வந்து அவர்கள் சரணாகதி பண்ணுகிறார்கள். அப்படி அதிகாரம் இருப்பவர்கள் கூட சில பேர் விளம்பம் வேண்டாம், இந்த சரீரத்து முடிவிலேயே மோட்சம் வேணும், பக்தி யோகம் பண்ணால் இன்னும் எத்தனையோ ஜென்மம் எடுக்க வேணும் அப்படின்னு மோட்ச விளம்பத்துக்காக பயந்து கொண்டு, மோட்சம் இன்னும் 4-5 ஜென்மம் கழிச்சு அப்புறம் கிடைக்குமானால் அதுல ஒரு பயம் வைத்துக்கொண்டு இப்பொழுதே சரணாகதி பண்ணலாம் என்று செய்கிறார்கள். அப்படி எல்லாம் இருப்பவர்கள் உன்னுடைய திருவுள்ளத்துக்கு உகந்தவர்களாக ஆகிறார்கள். அதனால் அவர்களை நீ ஏற்றுக்கொள்கிறாய். ஏற்றுக்கொள்ளும் போது கிருதி இவ பாக்கியசாலி போல நினைத்து நீ அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல முதல் 2 வரியிலே சரணாகதி செய்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் சரணாகதி செய்கிறார்கள், இவருடைய எந்த அம்சத்தை பகவான் வந்து கவனிக்கிறான் அப்படிங்கிறது முதல். 2வதுல அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இருக்கு. முதல்ல என்னன்னு கேட்டா அர்த்தாந்தரேஷு விமுகானு, அதாவது மற்ற பலன்கள் எதுவுமே வேண்டாம், மோட்சத்துக்காக தானே சரணாகதி பண்ணியிருக்கான். சரணாகதி பண்ணி வேற ஏதாவது இது வேணும் அது வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப விஷயம் வேற. எதுவுமே வேண்டாம், உனக்கு மோட்சம்னு சொன்னா என்ன கேட்டா எனக்கு மோட்சம் வேணுங்கிறது கிடையாது, உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக எனக்கு மோட்சம் வேணும் தான் வரும் அது. அதனால தன்னிடம் எந்த ஒரு பலனையும் ஆசைப்படாமல் உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதையே ஒரே உத்தேசியமாக வைத்து இருக்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக பெருமாள் ஏற்றுக்கொள்கிறான். இது முதல் காரணம். அர்த்தாந்தரேஷு விமுகான், அர்த்தாந்தரேஷு பிற பலன்களில் விமுகான் நோக்கு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 2வது அதிகாரகா நேஹே ஸ்ரத்தாதனானு, பக்தியோகம் செய்வதற்கான அதிகாரம் இல்லை அவர்களுக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், பக்தியோகம் செய்வதற்கு அதிகாரம்னா என்ன வேணும் கேட்டோம்னா, 1 ஞானம் வேணும், 2 சக்தி வேணும். பக்தியோகம் செய்வதற்கு ஞானம் வேணும், 2 சக்தி வேணும், 3வது சாஸ்திர அனுமதி அப்படிங்கிறது வேணும். இந்த 3ல சிவத்திற்கும் 1 இருக்கும் 1 இருக்காது, ஏதோ 1 இருக்காது. எது இல்லைனாலும் அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். நம்மை பொறுத்தவரை சாஸ்திர அனுமதி இருக்கு, நம்ம பக்தியோகம் பண்ணலாம். ஆனால் ஞானமும் சக்தியும் நமக்கு இல்லை. பக்தியோகம் எப்படி பண்ணணும் என்னன்னு எதுவுமே நமக்கு தெரியாது, செய்யவும் முடியாது. உட்காந்து ஆகாரத்தெல்லாம் விட்டுட்டு பக்தியோகம் பண்ணுன்னா நம்மளால முடியவும் முடியாது. அதனால அதிகாரம் இல்லாதவர்கள், நாம் தகுதி இல்லாதவர்கள். அதனால என்ன பண்றாங்க கேட்டா ஸ்ரத்தாதனானு, ஸ்ரத்தா விஸ்வாசம் நம்பிக்கை, அதையே தனமாக வைத்துக் கொண்டிருக்கோம். அதிகாரம் இல்லாட்டா என்ன, பக்தியோகம் பண்றதுக்கு நீங்களாம் லாய்க்கு இல்லையா, எங்களுக்கு பக்தியோகம் பண்றதுக்கு நாங்க லாய்க்கு இல்லை, வேண்டாம். ஆனால் பகவான் கிட்ட மகா விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு தனம் எங்க கிட்ட இருக்கு, கட்டாயம் எங்களுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுப்பான். உடனே யாராவது சிரிச்சானா, என்ன பக்தியோகம் பண்ணாட்டா கூட பெருமாள் மோட்சம் கொடுப்பானா அப்படின்னு கேட்டா, நாங்கள் அவனை சரணாகதி பண்ணால் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான். ஏன்னு கேட்டா கருணையினாலே கொடுப்பது இது அப்படின்னு பெருமாள் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான் பக்தியோகம் பண்ணாதவர்களுக்கும் கூட. ஏன்னு கேட்டா அப்படின்னு ஒரு மகா விஸ்வாசம், அந்த மகா விஸ்வாசத்தையே தனமாக பெற்றவர்கள். பக்தியோகம் பண்ணுவது ஒரு பெரிய தனம், அதுக்கான ஞானம் சக்தி இருந்தா அது ஒரு பெரிய தனம். அந்த 2 இல்லாத போது இதுவே மிக உயர்ந்த தனமாக இருக்கு. ஸ்ரத்தா தனானே, மகா விஸ்வாசத்தையே தனமாக செல்வமாக கொண்டவர்கள். அது பெருமாள் கவனிக்கலாம். அடுத்து 3வது அனுபூதி விளம்ப பேதபீதானு. சரி, மெதுவா இப்ப பண்ண ஆரம்பிக்கலாம் கர்மயோகம் பண்ணி. அடுத்தடுத்த ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல கர்மயோகம் என்ன பண்ணா அடுத்த ஜென்மத்துல ஒருவேளை ஞான யோகம் வரலாம், அதுக்கு அடுத்த ஜென்மத்துல பக்தி யோகம் வரலாம். இப்படி எல்லாம் மெதுவா பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டான்னா அப்படியெல்லாம் பயமா இருக்கு. பகவத் அனுபவம் விளம்பித்து வந்ததுன்னா அப்ப அதுல பயம் வேண்டாம். இந்த சம்சாரத்துல இருக்கணும், இருந்துட்டு பண்ணா எப்ப என்ன ஆபத்து வருமோ தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி மோட்சம் கொடுக்கறான்னும் போது அப்புறம் இன்னும் எத்தனை நாள், இன்னொரு 10 ஜென்மம் எடுக்கணும்னா எதுக்காக இது? அதனால பயப்படுறா அவ. பகவத் அனுபவம் விளம்பித்ததுன்னா விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம். 2வது விளம்பரம் தான் எதுக்கு நமக்கு, ஆட்சினா கிடைச்சி கொடுத்துட்டா வாங்கிடலாம் மூலியம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. சீமன் நாதமு நிகழ்ச்சி நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் பக்தியோகம் பண்ண முடியும்னா கூட அவ சரணாகிதி பண்ணது அதுக்காகத்தானே.
பகவத் அனுபவம் விளம்பிச்சு வர வேண்டாம், இன்னும் 2 ஜென்மம் 3 ஜென்மம் கழிச்சு வர வேண்டாம், இந்த ஜென்மத்திலேயே வரட்டும் என்பதற்காக தானே சரணாகதி பண்ணுகிறார்கள். அதனால தது அனுபூதி விளம்பபீதானே, உன்னுடைய அனுபவமாகிற மோட்சம் தாமதித்து கிடைக்கும் என்பதை பயந்தவர்கள், வேண்டாம் இந்த ஜென்மத்திலேயே வேணும் என்று நினைப்பவர்கள், அப்படியாக இருக்கக்கூடியவர்கள். பெருமாள் அதையும் பார்க்கிறான். ஏதத் தேகாவசானின்னு சொல்லி சரணாகதி பண்றா. அப்ப இவாளை போய் அடுத்த ஜென்மம் பார்க்கலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால இவா பண்ற சரணாகதியை ஏத்துக்கணும். அதனால ஒண்ணு, ஐயோ பாவம் எந்த பலனும் வேண்டாம் மோட்சம் தான் வேணும்னு நினைக்கிறா. 2, ஐயோ பாவம் பக்தியோகங்கள்ல எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் என்கிட்ட அத்தனை பூர்ண விசுவாசம் வச்சிருக்கா, நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. 3வது, அவ விளம்பத்தை பொறுத்துக்கும்படியாக இல்லை, ஒரு துடிப்போடு இருக்கிறார்கள். அடுத்த ஜென்மமானா என்ன ஆகுமோ, ஏன்னா எங்களுடைய நிலைதான் கேடுகட்ட நிலையா இருக்கே. அதனால பக்தியோகம் தொடர்ந்து 12 வாழறதா விஷயம் வேற. நாங்கெல்லாம் இன்னும் ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எப்ப ஆரம்பிச்சு நம்ம கல்பகோடி சகசிரேனாபிங்கிறார் பாஷ்யக்காரர். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் வராது, கை கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு பயந்துட்டு போய் எங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் வேணும்னு கேட்பவர்கள். இதெல்லாம் பார்க்கறான் பெருமாள். சரி, அப்படியானால் இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார். தீப பிரகாச லபசே சுச்சிராட் கிருதி இவ. தீப பிரகாசா சுச்சிராத், ரொம்ப நாள் கழிச்சு, கிருதி அப்படின்னா ஒரு பாக்கியம் செய்தவனுக்கு கிடைக்கிற மாதிரி, லபசே நீர் அடைகிறீர் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டானா, அவனை இவர் அடைகிறாராம், தனக்கு லாபமாக, தான் லபதே நினைக்கிறான், தனக்கு லாபமாக நினைக்கிறான். ஆக இப்படி ஒரு சரணாகதி பண்ணவன் ஒருத்தன் எனக்கு கிடைக்கிறான் அல்லவா, அது எனக்கு பெரிய லாபம், பேரு அப்படின்னு சொல்ல. பேருங்கிறது பகவானுக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஒரு ஜீவாத்மா நம்ம கிட்ட வரான் இல்லையா, அது ஒரு குழந்தை நம்ம கிட்ட வந்தா அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி நினைச்சு எம்பெருமான் சந்தோஷப்படுறானா. சுச்சிராது, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வரான். எப்ப இவன் முன்னாடியே வருவான்னு பார்த்தேன், இவ்வளவு சம்சாரத்துல அனாதியாக எத்தனை கல்ப காலங்கள் கழிச்சு கிடைக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். எப்படியானால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாக்கியம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி பூர்ண திருப்தியோட அதை பெறுவோமோ அந்த மாதிரி பெருமாள் ரொம்ப நாள் கழிச்சு இவன் கிடைக்கிறான் அப்படிங்கிறபடினால ரொம்ப சந்தோஷத்தோடு கூட லபசே, தன்னுடைய லாபமாக அவன் நினைத்து நம்மை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். தீப பிரகாஷ லபசே சுச்சிராட் கிருதீவா அப்படின்னு. இந்த லபசேங்கிறது தான் ரொம்ப அழகான ஒரு விஷயம். லாபம் அப்படிங்கிறது தனக்குன்னு பெருமாள் நினைக்கிறான். எப்படியானால் விபீஷணேனாசு ஜகாம சங்கமம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணப்புறம் பெருமாள் விபீஷணாழ்வானுக்கு அபயம் கொடுத்தார். முதல்ல சில இதெல்லாம், அதுக்கப்புறம் அபயம் கொடுத்து கூட்டுருந்துவான்னு விபீஷணன் கூட்டுன்னு வந்தார்கள். கடைசியில முடிவுரையாக வால்மீகி சொல்ற வார்த்தை, விபீஷணன் பெருமாளுடன் சேர்ந்து விட்டான் அப்படின்னு தானே முடிக்கணும். அப்படி முடிக்கல, அவர் விபீஷணனுடன் பெருமாள் சேர்ந்து விட்டார் அப்படின்னு முடிச்சுட்டார். அங்கதான் ஒரு சந்தேகம் வந்தது, பெருமாள் இங்கதான் இருக்கார், விபீஷணன் தானே சமுத்திரத்தை தாண்டி இந்த கரையில வந்து சரணாகதி பண்ணி கடைசியில பெருமாள் அபயம் கொடுக்க பெருமாளோட விபீஷணன் சேர்ந்தாரா, விபீஷணனோட பெருமாள் சேர்ந்தாரா அப்படின்னு கேட்டான்னா, விபீஷணனோடு தான் பெருமாள் சேர்ந்தார் அப்படின்னு வால்மீகி அழகா சொல்றார். ஏன்னு கேட்டான்னா, அதை தன்னுடைய பாக்கியமாக பெருமாள் நினைத்தாராம். அப்பா, ராட்சச சைன்யத்திலிருந்து இப்படி ஒரு பக்தன் நமக்கு கிடைச்சிருக்கானே அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். விபீஷணேனாசு ஜகாம சங்கமம் பதத்ரிராஜேன யதா புரந்தரஹா அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ரீதியில இப்படி ஒரு ஜீவாத்மா குழந்தை தனக்கு கிடைச்சா அம்மா அப்பா சந்தோஷப்படுற மாதிரி திவ்ய தம்பதிகள் சந்தோஷப்படுகிறார். நெஸ்தாத்மனஸ்தவ பதே நிபிருதான் பிரபன்னான். யாரை அடைகிறார் பெருமாள் அப்படின்னு கேட்டா, தவ பதே உன்னுடைய திருவடியிலே, எஸ்த ஆத்மனஹா தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பித்து, நிபிருதான் நிலை பெற்று இருக்கிற, பிரபன்னான் பிரபன்னர்களை லபசே எம்பெருமான் அடைகிறான், ஒரு லாபமாக அடைகிறாய். தீப பிரகாசனே, நீ அவர்களை லாபமாக அடைந்து பெற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தவபதே நெஸ்தாத்மனஹா உன்னுடைய திருவடியிலே ஆத்மாவை சமர்ப்பித்தவர்கள், அவர்கள்தான் பிரபன்னர்கள் என பிரபத்தி செய்தவர்கள்.
அவர்கள் தான் நிபிருத்தர்கள்னா நிலையாக இருப்பவர்கள். நிபிருத்தர்கள்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்கா. ஒண்ணு நிலையாக இருப்பவர்கள், பெருமாள் திருவடியிலே சரணாகதி பண்ணி அப்பா இனிமேல் நாம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அதிலேயே நிலையாக இருப்பவர்கள். அடிக்கீழ் புகுந்தேனேன்னு சொன்னா பொறுமையோ, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி நிலையாக இருப்பவர்கள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நிபிருத்தர்கள் அப்படின்னா அசையாமல் இருப்பவர்கள் ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது சப்தம் போடாமல், சைலண்ட், சப்தம் போடாமல் இருப்பவர்கள், கை கால்லாம் அசைக்காமல் இருந்தா அதுக்கெல்லாம் நிபிருத்தம் அப்படின்னு பெயர். அதாவது எந்த உபாயமும் செய்யாமல் தன்னுடைய பெருமையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாக்குனாலேயோ கையினாலேயோ எந்த விதத்தினாலேயும் ஆர்ப்பாட்டம்லாம் எதுவும் இல்லாமல் பெருமாள் திருவடி கீழே யார் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களை அப்படின்னு அர்த்தம். நிபிருத்தான செயல்பாடு இல்லாதவர்கள், சப்தம் இல்லாதவர்கள், அதாவது ஒலி இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, இனி வேற ஒரு உபாயம் செய்ய மாட்டார்கள் அவர்கள். எதுவுமே பகவத் பிரீத்தர்த்தம் தானே தவிர தானாக எதுவுமே செய்வதாக அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் அடக்க ஒடுக்கத்துடன் இருப்பவர்களை நிபிருத்தர்கள் அப்படின்னு சொல்றது. அந்த அர்த்தமும் இங்க பொருந்தும். நிபிருத்தர்கள்னா நிலையாக பெருமாளிடம் இருப்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும் இல்லையோ. ஏன்னா அவனை சரணாகதி அடைந்து அதுக்கப்புறம் அவன் திருவடி தான் நமக்குங்கிற எண்ணத்துல என்னென்னைக்கும் எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேன்னு துவயம் அர்த்தானுசந்தானேன்னு சதா ஏவம் பக்தான் அதையே சொல்லி கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தமும் பொருந்தும். அப்படிப்பட்டவர்களை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னாச்சு. பெருமாள் ஏற்றுக்கொள்கிறான் விஷயத்த சொல்லும் போதே நாம சரணாகதிக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னும், சரணாகதிக்கு பண்ணச்ச நம்ம எப்படி அர்த்தாந்தரேஷு விமுகான் முதலான ஒரு சரணாகதிக்கான ஒரு தகுதி நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல சேர்த்து சொல்லியிருக்கான்னு பார்க்கிறோம். அர்த்தாந்தரேஷு விமுகான் அதிகாதகா நேக ஸ்ரத்தாதனான் தொந்தனுபூதி விளம்ப பீதான். இந்த இதுவரைக்கும் சொன்னது சரணாகதிக்கு முன்னாடி நம்ம எப்படி விசுவாசத்தோடு இருக்கோம், பிற பலன்களை ஆசைப்படாமல் இருக்கோம், பகவத் அனுபவத்துல விளம்பம் கூடாதுன்னு இருக்கோம்னு இதெல்லாம். தீப பிரகாச லபசே சுச்சிராக்கிருதீவ யஸ்தாத்மனஸ்தவ பதே நிபிருதான் பிரபன்னான். இப்படிப்பட்ட பிரபன்னர்களை பிரபத்தி செய்தவர்களை தீப பிரகாசன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாபம் வந்தா எப்படியோ அந்த மாதிரியாக அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு. ரொம்ப நிபிருத்த கருத்தோ நித்யாயந்தி ஸ்திராசய சாத்தகாகான் தயாசனத்துல வரும். இந்த சாத்தக பட்சிகளை பற்றி சொல்லும்போது நிபிருத்த கருதா, ஒன்னும் பறக்கலாம் இல்லாமல் ஒரு இடத்துல நிலையாக இருந்து கொண்டு தியானம் பண்ணுகிறது போலே அப்படின்னு அங்கேயும் சரணாகதர்களை பத்தி தான் சொல்ற. அந்த இடத்துலயே சாத்தகாக அப்படின்னா ஸ்திராசய எம்பெருமானிடம் நிலையான எண்ணத்துடன் இருக்கிறார்கள். சாத்தகாக சாத்தக பக்ஷி மாதிரி பெருமானை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறார்கள். மற்ற எது கொடுத்தாலும் வேண்டாம், யார் கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு இருப்பவர்கள். நிபிருத்த கருத்தா, தன்னுடைய பட்சத்தை, கருத்தன பட்சம் இறகு, இறகெல்லாம் அடக்கி வச்சுட்டு பறக்காமல் எதுக்கெடுத்தாலும் பறக்கிறாள் சில பேர். இந்த பலன் வேணும் பறக்கிறவா, அந்த பலன் வேணும் பறக்கிறவான், அதெல்லாம் இல்லாமல் அமைதியாக பெருமாள் இருக்கான் மோட்சம் கொடுக்க போறான்னு இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்கேயும் தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். மந்திரைரனுஸ்ரவ முகேஷ்வதிகம்யமானைஹி ஸ்வாதிக்ரியா சமுசிதேர் யதிவான்யவாக்யைஹ நாதத்வதீய சரணௌ சரணம் கதானாம் நைவாயுதாயுத கலாப்யபரைரவாப்யா. அப்படி ஒருத்தன் சரணாகதி செய்து முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு பெருமை அவ்வளவுதானா? சரணாகதி செய்யும் போது பொறுமை, சரணாகதி செய்து முடிச்சப்புறம் அவனுக்கு பெருமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா, சரணாகதன் சரணாகதி முடிச்சவன் பெருமாளிடம் ஒப்படைத்தவன் அழித்தொழியோ அவனுடைய பெருமை ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது பக்தியோகம்
இவர்கள்லாம் விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏதோ பண்ணிட்டு முடிச்சிட்டோம், அப்ப அவா பெருமை அதிகமா நம்ம பெருமை அதிகமா அப்படின்னு கேள்வி வரும். சாதாரணமா சந்தியாவதனம் பண்ணாலே கிடுகிடு ஒருத்தர் 2-3 நிமிஷத்தை பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்லா 108 ஜபம் எல்லாம் பண்ணி 10-15 நிமிஷம் பண்றார். அதுக்கப்புறம் நிறைய ஜபங்கள்லாம் சேர்த்து வச்சு 1/2 மணி பண்றார் அப்படின்னு வச்சுப்போம். யாருக்கு பெருமை அதிகம்னா, அனுஷ்டானம் யார் தீர்க்க காலம் பண்றாரோ அவளுக்கு பெருமை அதிகம். திருவாராதனை 10 நிமிடத்துல முடிச்சிருவா சில பேர், சில பேர் 1/2 மணி ஆகும், சில இடத்துல 3/4 மணி ஆகும். ஏன்னா தீர்க்க காலம் பெருமாளோட ஒன்றி பண்ணுகிறார்கள் இல்லையா, அப்ப அதுதான் விசேஷம் அப்படின்னு ஆகும். அப்படி பார்த்தோம்னா சரணாகதி பண்றா சுலபமாக பண்ணி முடிச்சிடுறா. ஆனால் பக்தி யோகம் பண்ணுவீர்கள் விடாமல் பெருமாளோட சம்பந்தத்தை வைத்துக்கொண்டு பெருமாளோடையே சேர்ந்து பக்தி யோகம் அவன்கிட்டயே மனசை வைத்து தீர்க்க காலம் பண்றா இல்லையா, அப்ப அவளுடைய பெருமை தானே அதிகம் அப்படின்னு கேட்டா, அப்போ அதற்கு ஒரு சமாதானம் சொல்ற. அப்படிலாம் கிடையாது. உண்மையில பார்த்தோம்னா சரணாகதி பண்றவனுக்கு தான் பெருமை அதிகமா. சரணாகதி பண்றவனுடைய பெருமையில கோடியில வரும் பங்கு கூட அவளுக்கு கிடையாது அப்படின்னு ஸ்லோகம். சத்கர்ம நிரதா சுப்தாக சாங்கிய யோக விதஸ்ததா ந அருகந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டி தமீமபி அப்படின்னு. சரணாகதி பண்ணவனுடைய கோட்டியில ஒரு பங்கு கூட அவளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இவனுக்கு சரணாகதி பண்றவனுக்கு ஒரு மகா விசுவாசம்னு ஒண்ணு கொள். அது எந்த அளவு இருக்குன்னு கேட்டான்னா, பெருமாள் எனக்கு கட்டாயம் பலம் கொடுப்பான் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒண்ணுமே பண்ணாத எனக்கு கூட, உபாயம் பண்ணாத எனக்கு கூட, அவன் திருவடியை நம்பி சரணாகதி பண்ணி வேற எந்த உபாயம் நான் என்ன கர்மயோகம் ஆரம்பிச்சேன்னா எதுவும் பண்ணாமல் இருக்கிற எனக்கு கூட பெருமாள் கட்டாயம் பலம் கொடுப்பான் அப்படின்னு ஒரு விசுவாசம் இருக்கும் இல்லையோ. இந்த விசுவாசம் ரொம்ப பெருமை வாழ்ந்தது. இந்த விசுவாசம் சரணாகதி பண்ற காலத்துல இருக்கும் மகா விசுவாசம் பெயர். ஆனா சரணாகதி பண்ண அப்புறமும் கூட தொடர்ந்து வரும் இந்த விசுவாசம். ஏன்னா அதனால தானே வேற உபாயம் பண்ணாம இருக்கும். நாம சரணாகதி பண்ற சமயத்துல இருக்க மகா விசுவாசம் சரணாகதிக்கு அங்கம். அதுக்கப்புறம் இருக்கிற மகா விசுவாசம் சரணாகதிக்கு அங்கம் இல்லை. ஆனால் அது அது இருக்கணும், அது வேணும். ஏன்னா அப்பதான் நம்ம வேற உபாயங்கள் பண்ணாம இருக்கலாம், வேற அபாயங்கள் பண்ணாம இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். அப்போ அந்த விசுவாசத்தோடு நான் சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு பெருமாள் கட்டாயம் பலம் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு இருக்கிறவன் பெருமாள் கிட்ட எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கான் பாருங்க. எனக்கு கூட பெருமாள் பலம் கொடுப்பார் அப்படின்னா எந்த அளவு வச்சிருக்கான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அந்த பக்தி யோகம் பண்றவன் கிட்ட எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நல்லா பக்தி யோகம் பண்ணா ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, நிறுத்தக்கூடாது, நிறுத்தாமல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னு அதுல பண்றான் இல்லையா. அதனால அவனை காட்டும் இந்த விசுவாசங்கிறது இவனுக்கு நிறைய இருக்கிறபடினால அந்த விதத்துல வார்த்தோமானால் அப்படி பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு மகா விசுவாசத்துடன் அந்த விசுவாசத்தையே கை கொண்டு பெருமாள் கட்டாயம் எனக்கு பலன் கொடுப்பான்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அழகா நிச்சிந்தையா ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுடைய பெருமையில கோடியில ஒண்ணு கூட அந்த பக்தி யோகம் பண்றவளுக்கு வராதுன்னு புராண ஸ்லோகம் சொல்லுகிறது. அதைத்தான் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அப்படி சரணாகதி பண்றவாள் எதை வைத்து, எந்த மந்திரத்தை வைத்து சரணாகதி பண்றார்கள்னா, ஒண்ணு வேத மந்திரத்தையோ இல்ல வேற ஏதாவது தாந்திரிகமான ஆகமங்கள்ல சொன்ன மந்திரங்களையோ வைத்து சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் முதல் வரியில சொல்ற. மந்திரைஹி அனுஸ்ரவமுகேஷ்வதிகம்யமானைஹி, அனுஸ்ரவம்னா வேதம், வேதம் முதலானதிலே அனுகம்யமானைஹி இல்ல அதிகம்யமானைஹி சொல்லப்படுகிற மந்திரங்களை கொண்டு சரணாகதி பண்ணலாம். அப்படி இல்லாட்டானா சுவாதிக்ரியா சமுச்சிதைஹி எதிவா அந்நிய வாக்கியைஹி, அவரவர்களுடைய அதிக்ரியா அவரவர்களுடைய அதிகாரத்துக்கு ஏந்த மாதிரி வேறு சில வாக்கியங்களை கொண்டும் சரணாகதி பண்ணலாம். சில பேருக்கு வேத மந்திரங்களை சொல்லி சரணாகதி பண்ணுவதற்கு தகுதிங்கிறது எல்லாருக்கும் வராது. அப்போ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேத மந்திரம் இல்லாட்டா என்ன, வேற சில மந்திரங்கள்லாம் அங்கங்க இருக்கு ஆகமங்கள்ல, அந்த மந்திரங்களை கொண்டு சரணாகதி பண்ணலாம். அப்போ சுவாதிக்கிரியா சமுச்சிதேகி, தன்னுடைய அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரியான அந்நிய வாக்கியகி, வேதம் தவிர மற்ற வாக்கியங்களுக்குள் அதை கொண்டு எதி ஈஃப்னு அர்த்தம். இப்படி வந்தானா யாரு துவதீய சரணோ சரணம் கதானாம், ஏதோ ஒண்ணு கொண்டு உன்னுடைய திருவடியை யார் சரணாகதி பண்ணார்களோ அவர்களுடைய நைவாயுதாயுத கலாபி அபரைரவாப்யா, அவர்களுடைய அயுத கலாபி அப்படின்னா
எத்தனை 10,000 ஒரு பங்கு கூட அபரைகி மற்றவர்களால் நைவ அவாப்பியா அடைய முடியாது. இவருடைய பெருமையில 1000 இல்ல, 10,000 ஒரு பங்கு கூட மற்றவர்களாலே அடைய முடியாது அப்படின்னு. கலாம் கோட்டி தமீமபி அப்படின்னு சொல்றாரு. அதனால அயுத்தம் அப்படின்னா 10,000, 10,000க்கு அதான் 1000க்கு சகஸ்ரன் பெயர் நமக்கே தெரியும். தசனா 10, சதம்னா 100, சகஸ்ரம்னா 1000, பாதுகா சகஸ்ரம் நமக்கே தெரியும். 10,000க்கு அயுத்தம் அப்படின்னு பெயர். அப்ப அயுதாயுத அப்படின்னா 10,000 ஒண்ணு கூட, 10,000 அதுல 10,000 அப்படின்னு வச்சு அப்படி கூட எடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நாதத்வதீய சரணௌ சரணம் கதானாம் நைவாயுதாயுத கலாபி, கலானா அம்சம் அர்த்தம். அந்த ஒரு பாகம் கூட அபரைஹி அவாப்யா மற்றவர்கள்லாம் அடைய முடியாது. அப்படிப்பட்ட பெருமை இவர்களுக்கு உண்டு அப்படின்னு. இதுல முதல் அர்த்தத்தை முதல் பாதியில சொன்ன விஷயம் என்ன மந்திரங்களாலே சரணாகதி பண்ணலாம்னா, ஒண்ணு வைதிக மந்திரங்கள், அதுல அதிகாரம் இல்லாட்டதான் வேற மந்திரங்கள். இப்ப நம்ம சம்பிரதாயத்துல துவய மந்திரத்தினாலே சரணாகதி அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். துவய மந்திரங்கிறது வைதிக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு வந்த தாந்திரிக மந்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் துவயாதிகாரத்துல சாதிக்க போறார். இது வேதத்துல இருக்கு, ஆனா தனித்தனியா இருக்கு. அத சேர்த்து வச்சு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தில சேர்த்து வச்சு ஒரு மந்திரமாக அழகா சொல்லியிருக்கார். அதனால அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் எல்லாருமே சொல்லக்கூடியதான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது தவிர வேதத்திலேயே சொன்ன மந்திரங்கள் சிலதெல்லாம் இருக்கு. என்ன இந்த திருஷ்டாட்சர மந்திரம் இருக்கு, பிரணவமே ஒரு மந்திரம் இருக்கு, வசூரண்ய அப்படின்னு ஒரு மந்திரம் உபநிஷத்துல இருக்கு, முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியன்னு ஒரு மந்திரம் இருக்கு. இதெல்லாம் வேதத்திலே சொன்ன மந்திரங்கள். இதெல்லாம் சொல்லி கூட சரணாகதி பண்ணலாம். ஆனா நமக்கு சம்பிரதாயத்துல துவய மந்திரம் வந்ததுக்கு காரணம் சுவாமி தேசியன்னு சொல்ல போறேன். துவய மந்திரத்துல அதான் ரகசியத்திரி சாஸ்திரம் சொல்ற உபாயம் உபேயம் எல்லாம் ஸ்பஷ்டமா சொல்ற மந்திரம். அது என்ன பலன், கைக்கரிய பலன் வேணும் எல்லாத்தையும் சொல்ற மந்திரம். அதனால மந்திரைஹி அனுஸ்ரவ முகேஷு அதிகம்யமானைஹி, அனுஸ்ரவ முகேஷு வேதம் முதலியவற்றில் அதிகம்யமானைஹி ஓதப்படுகிற மந்திரைஹி மந்திரங்களை கொண்டு, இல்லாட்டா அனுகம்யமானைஹி அப்படின்னு ஒரு பாடம் உண்டு, நான் அதிலே கிடைக்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னு மந்திரங்களை கொண்டு மூல மந்திரேன அப்படின்னு மூல மந்திரத்தை வச்சு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி. அப்புறம் இந்த பல மந்திரங்கள் இருக்கு இதுல. அடுத்தது சுவாதிக்ரியா சமுச்சிதைஹி எதிவான்யவாக்கியைஹி, இல்ல அவர்களுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்நிய வாக்கியங்கள்லாம் சொல்லலாம். ஸ்ரீமன் நாராயண சுவாமின் அனன்ய சரணா தவ சரணோ சரணம் யாத்தான்னு ஒரு வாக்கியம் ஒண்ணு. கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணிதர அச்சுத சங்க சக்கரபானே பவசரணம் அப்படின்னு இது ஒரு ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. துவய மந்திரத்துக்கு சமமாக சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு மந்திரம் அப்படின்னு வைத்துக்கொண்டு சரணாகதி பண்ணலாம். முதல்ல அனுஸ்ரவ முகேஷுன்னு சொன்னபடினால வேதம் முதலியவதில் அப்படின்னு சொன்னபடினால வேதம் அதுல இருந்து வேத அங்கங்கள் சிலது அதெல்லாம் சொன்ன மந்திரங்கள் ஏதாவது இருந்தா அதையும் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் துவய மந்திரத்தை கூட அதுல சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டா சில பேர் அந்நிய வாக்கியி அப்படின்னா வேற சில வாக்கியங்களை கொண்டும் சரணாகதி பண்ணுவது உண்டு அப்படின்னு சிவச்சகாச்சாசுவாமி அழகா ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். நின் அருளாங்கதி என்று மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் முதலான பிரபந்த பாசுரங்களுக்குள் சுவாமி தேசிகன் அழிச்சது. இதெல்லாம் கூட எடுத்துட்டா கூட தப்பு இல்லைன்னு தோன்றுகிறது. அதாவது சம்பிரதாயத்துல இல்லை, ஆனா கூட சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்கிறத பார்த்தா அந்நிய வாக்கியங்களை கொண்டு கூட பண்ணலாம். மந்திரமா இல்லாட்டா கூட முதல்ல மந்திரையும் போட்டார், அடுத்தது வாக்கியையும் போடுறார். பாருங்க, மந்திரமா இல்லாமல் வாக்கியமா இருந்தா கூட இந்த 5 அங்கங்களோட கூட சேர்த்து ஒரு வாக்கியத்தை சொல்லி கூட சரணாகதி பண்ணலாம்னு ஏற்படுகிறது அப்படின்னு சாதிச்சிருக்கேன். நாதனே, எங்களால் பிரார்த்திக்கப்படுவனே, எங்கள் சுவாமியே,
त्वदीय चरणौ शरणं गतानाம் இந்த மந்திரங்களை கொண்டு உன்னுடைய சரணங்களை திருவடிகளை யார் சரணம் அடைகிறார்களோ அவர்களுடைய ஆயுதாயுத கலாபி 10,000 ஒரு பங்கு கூட அபரைகி நைவ அவாப்பியா மற்றவர்களால் ஒரு நாளும் அடைய முடியாது. நைவ அப்படின்னா முடியவே முடியாது, ஒரு நாளும் அடையவே முடியாது எப்படின்னு அதனுடைய அர்த்தம். அதாவது அனுஷ்டித கிருது சதஹா அப்படின்னு ஒண்ணு சொல்றது. கிருத கிருத்தியன் சரணாகதி பண்ணவனை பத்தி சொல்லச்ச செய்த வேள்வியர்னு ஆழ்வார் சொல்றார். ஸ்ரீவீரமங்கை பாசுரத்துல எல்லா யாகமும் செஞ்சு முடிச்சவன் மாதிரி. தஸ்ய சர்வே யஜ்ஞாஹ சமாப்தாக, எல்லா யாகமும் செஞ்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எதுக்காக சொல்றான்னு கேட்டான்னா எல்லா யாகமும் செஞ்சு முடிச்சா மாதிரினா இனிமே அவன் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு. அதாவது யாகம் பண்றவாள் என்ன பண்ணுவான், ஒரு யாகம் பண்ணிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன யாகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். மொத்த யாகமும் செஞ்சு முடிச்சவன் எல்லாம் முடிச்சாச்சுன்னு வாங்கிடுவான். அந்த மாதிரி சரணாகதி பண்ணவன் இனிமே என்ன பண்ணணும்னு கேட்டான்னா சரணாகதி ஆயிடுச்சே இனிமே என்ன தினம் சரணாகதி பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் பண்ண வேண்டாம், செய்த வேள்வியர் மொத்தம் பண்ணி முடிச்சாச்சு. தஸ்ய சர்வே யஜ்ஞா சமாப்தா தஸ் சைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ன்னு வேதத்திலே இந்த விஷயம் இருக்கு. அவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு, இனிமே அவன் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நிலையில இருக்கிறவன். அப்படி இருக்கச்ச பக்தி யோகம் பண்ணிட்டே இருக்கிறவன் அவன் இவனுடைய பெருமைக்கு எப்படி சமமாக முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவனுடைய மகா விசுவாசம் அப்படிங்கிறது பக்தி யோகம் பண்ணி முடிச்சாதான் பெருமாள் மோட்சம் கொடுப்பான்னு அவன் நினைப்பான். நமக்கு நல்லபடியா முடிச்சாகணுமே. ஆனா ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காமல் பெருமாள் கட்டாயம் பலம் கொடுப்பான் எனக்கு அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான் இல்லையா. இந்த மகா விசுவாசம், அந்த மகா விசுவாசத்திலே கடைசி வரை ஊறி இருத்தல் அப்படின்னு இதெல்லாம் இவனுக்கு இருக்கிறபடினால இவன் உயர்ந்தவனாகிறான் அப்படிங்கிறதை அந்த வாக்கியம் சொல்கிறது. மந்திரைரனுஸ்ரவ முகேஷ்வதிகம் யமானைஹி சுவாதிக்ரியா சமுச்சிதைர் யதிவான்யவாக்யைஹி நாதத்வதீய சரணௌ சரணம் கதானாம் நைவாயுதாயுத கலாப்யபரைரவாப்யாம். நாம அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டிய கைங்கரியங்கள், அதாவது சரணாகதி பண்ணி முடிச்சவன் காலக்ஷேப கைங்கரியங்கள்லாம் என்ன பண்ணணுங்கிறத அடுத்த ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.